கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் மதுபானம் அருந்தலாமா அருந்தக்கூடாதா? இது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் அதே சமயம் இதை இன்றைக்கு பலரும் மிகவும் எளிமையாக கடந்து போகின்ற ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னைக்கு வாலிபர்கள் மத்தியில் குடி பழக்கம் என்பது சர்வசாதாரணமாக மாறிடுச்சு. நேஷ்னல் லெவலில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா போதை வஸ்துக்கள். சாதாரணமாக ஆல்கஹால், பிராந்தி, விஸ்கி குடிக்கிறதை தாண்டி கடுமையான போதை வஸ்துக்களை இளம் தலைமுறையினர் பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். இப்போ கிறிஸ்தவங்க குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா? ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5:18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. மிகவும் முக்கியமான ஒரு வசனம் இது. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பானத்தையோ இல்லை போதை வஸ்துவையோ பயன்படுத்த கூடாது. ஒரு போதை வஸ்துவோ இல்லை ஒரு மதுபான வகையோ என்னுடைய மனதை கட்டுப்படுத்தும் என்றால் அது பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்படுவதற்கு தடையாக மாறிவிடும். இப்போ ஏன் குடிக்கிறாங்க? இப்போ கிறிஸ்தவங்களா இருக்கட்டும் இல்லை கிறிஸ்தவங்க இல்லாதவங்களா இருக்கட்டும், ஒன்று சோஷியல் ட்ரிங்கிங் என்று சொல்வாங்க. நண்பர்களோட கூட சேர்ந்து இருக்கும்போது பியர் ப்ரெஷர். சும்மா ஒரு கப் தானே, ஒரு பியர் தானே, கொஞ்சம் குடிச்சா என்னாகும்? இப்போ ஆண்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. இன்னைக்கு சபைகளில் பெண்களும் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு பல போதகர்களும் கூட இப்படிப்பட்ட சோஷியல் ட்ரிங்கிங் இல்லைன்னா நாங்கள் அளவோடு தான் குடிக்கிறோம், இது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு குடிப்பழக்கத்தை நியாயப்படுத்தி வருவதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஒரு பெயின் ரிலீஃப். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிறேன், கை கால்லாம் ரொம்ப வலிக்குது, குடித்தாதான் அடுத்த நாள் எனக்கு வேலைக்கு போக முடியும். இல்லை அப்படின்னா நான் இந்த ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறனால எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது தெரியுமா? என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸு போகணும் அப்படின்னா கொஞ்சம் நான் குடிச்சேன்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எனக்கு ரிலீஃப் கிடைக்கும். சிலவங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஏதோ எல்லாரோட சேர்ந்துருக்குறோம்ப்பா, ஜாலிக்காக நாங்கள் குடிக்கிறோம். ஒரு சிலவங்க மூட் சேஞ்சஸ், அது அவங்க குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனால் திடீர்னு அவங்களுக்கு குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துடும். அந்த மூட் சேஞ்சினால குடிக்கிறவங்க இருக்காங்க. சிலவர்கள் அடிக்டட், அது இல்லாமல் அவங்களால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. இப்படி நிறைய காரணங்கள் சொன்னாலும் இந்த காரணங்களை நம்ம 2 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம், 2 வகையில் பிரிக்கலாம். ஒன்று, ஒரு கூட்டத்தினர் தங்களுடைய பிரச்சனைக்கு மதுபானத்தை ஒரு தீர்வாக தேடுகிறார்கள். எனக்கு உடம்பு வலிக்குது, இல்லை எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது, இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் குடிக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் சீக்கிங் சொல்யூஷன். அவங்களுடைய பிரச்சனைக்கு அவங்களே ஒரு முடிவு, அதை மதுபானத்தில் தேடுறாங்க. இன்னொன்று, ப்ளஷர் சீக்கிங் ஆட்டிடியூட். நான் ஏன் இதை செய்கிறேன்? இட் கிவ்ஸ் மீ சம் ப்ளஷர், சம் ரிலீஃப், இல்லையா? அப்போ எனக்கு ஒரு அந்த போதை ஒரு இன்பத்தை கொடுக்குது, ஒரு அமைதியை கொடுக்குது, ஆகையினால் நான் அதை தேடுறேன் அப்படின்னு சொல்லி போகிற ஒரு சில கூட்டத்தினர். இப்போ பைபிள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் திராட்சை ரசம் குடிப்பதை குறித்தும், இப்போ இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்தில் அவர் திராட்சை ரசம் செய்தார், அது வைன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குறோம். இப்படி பல இடங்களில் வைன் வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அதை எடுத்துக்கொண்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, we can drink, there is no problem என்று அவர்கள் சொல்லலாம். அது ஒரு சில வேத வசனங்கள், ஒருவேளை அந்த வசனங்கள் என்னால் வாசிக்க முடியாவிட்டாலும் ரோமர் 14:21 நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஓசியார் 4:11 தேவன் சொல்கிறாரு, வேசித்தனமும் திராட்சை ரசமும் மனதை மயக்கும். நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல திராட்சை ரசத்தையும் வேசித்தனத்தையும் ஒன்றா ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அதாவது திராட்சை ரசம் குடித்து வெறித்தால் மனதை மயக்கும் என்று தீர்க்கதரிசி சொல்லாமல் திராட்சை ரசமும் மனதை மயக்கும். அப்போ ஓசியாவுடைய நாட்களில் அவர்கள் செய்த பாவத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் அவர்களுடைய ட்ரிங்கிங் ஹேபிட். எப்படி அவங்களுக்கு வேசித்தனம் வந்ததோ அதே போல் இந்த ட்ரிங்கிங் ஹேபிட்டும் அவங்க கடவுளை விட்டு விலகிறதுக்கு ஒரு காரியமாக இருக்குது. எசேக்கியேல் 44:21 ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பரிசுத்த பிரவாகத்துக்குள்ளாக ஆசாரியர்கள் வரும் முன்பு, தேவனுடைய ஊழியர்கள் வரும் முன்பு அவர்கள் குடித்திருக்க கூடாது என்று சொல்றார். அப்போ கடவுள் ஒருத்தன் தன்னுடைய
ஆலயத்தில் வந்து ஊழியம் செய்யும் போது அவன் மதுபானத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் நசரேய விரதம் என்று ஒன்று இருந்தது. அது கடவுளுக்காக ஒரு நபரை அர்ப்பணிக்கும் போது அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு விரதம். அந்த நசரேய விரதத்தை எடுத்துக்கொள்கிறவர்கள் மதுபானத்தை தொடக்கூடாது என்று தேவன் கூறியிருப்பதை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 20:21, நீதிமொழிகள் 21:17, நீதிமொழிகள் 23:30-35 வசனங்கள். இது எல்லாமே இந்த குடிப்பழக்கத்தை நாம் தவிர்க்க வேண்டும், மதுபானத்தை நாம் தவிர்க்க வேண்டும் என்று வேதத்திலே வலியுறுத்தப்படுகின்ற சில வசனங்கள். குறிப்பாக நீதிமொழிகள் 31:4-5 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் அங்க வேதம் சொல்லுது, திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லெமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்றால், திராட்சரசம் குடிப்பது அப்படி அர்த்தம் வந்து குடித்து வெறித்திருப்பதல்ல. அது குடிக்கிறது ராஜாக்களுக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. இப்போ எனக்கு உரிமை உண்டா? உண்டு, நான் குடிக்கலாம், எனக்கு உரிமை உண்டு. திராட்சரசம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து என்னால் பைபிள் இந்த வசனத்தில் சொல்லுதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனால் இது எனக்கு தகுதியானதா? பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும்போது, எனக்கு எல்லாவற்றையும் செய்ய உரிமை இருந்தாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை இருந்தாலும் எல்லாம் எனக்கு பிரயோஜனமாய் இராது. நீதிமொழிகள் 29:5-6 நம்ம வாசிக்கும் போது அங்க 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் இருந்தபோது ஆண்டவர் சொல்றாரு, நான் தேவனென்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நீங்கள் மதுபானம் குடியாதிருந்தீர்கள் என்று அவர் கூறுகிறார். அங்க ஒருவேளை அவங்க அப்பம் சாப்பிடாமல் இருந்தார்கள், அதாவது கடவுள் அவங்களுக்கு மன்னா கொடுத்தாரு, அவங்க சமைச்சு சாப்பிடக்கூடிய நேரம் அல்ல, மன்னா கொடுத்தாரு. அதே போல அவங்களுக்கு உணவு அதாவது துணிமணிகளை அவர் கொடுத்தாரு. அப்புறம் அவங்க திராட்சரசம் குடியாமல் இருந்தாங்க. அப்ப அந்த 40 வருடங்கள் தேவன் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அவர்களிடத்திலிருந்து அந்த திராட்சரசத்தை, மதுபானத்தை விளக்கினார். அதுதான் பவுல் இங்க ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, நீ மதுபானத்தை அருந்துகிறவனாக இருப்பாய் என்றார். நீ அடிக்டடா இல்லை, நீ சோஷியல் ட்ரிங்கிங் இருக்கிற, எதுக்காக நீ ட்ரிங்க் பண்ணாலும் அது கர்த்தருக்குள்ளாக நீ வளர, கர்த்தரை அறிந்து கொள்ள ஒரு தடையாக இருக்கும். பல வேளைகளிலே பல கிறிஸ்தவ ஊழியர்களும் கூட தங்களுடைய குடிப்பழக்கத்தை நியாயப்படுத்தும் விதத்துல தான் வேத வசனத்தை எடுத்து தங்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, எதற்காக நாம் மதுபானத்தை நாம் தேட வேண்டும்? நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூர்ந்து, நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக இளைப்பாறும் போது என்னுடைய கவலைக்கு மருந்து கர்த்தர். என்னுடைய சரீர உடல் வலி, இன்னைக்கு ஒரு சிலவங்க சொல்றாங்க, ஐ டூ அ வெரி ஹார்ட் பிசிக்கல் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே வேலையை குடிக்காம செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமா செய்ய முடியும். குடிக்காம செய்யறவங்களும் இருக்கிறாங்க. இது எல்லாமே நாம் கூறுகின்ற சாக்கு போக்குகள் தான். ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக நாம் இருப்போமே என்றால் நாம் மதுபானத்திலிருந்தும் நம்முடைய மனதை மயக்குகின்ற போதை வஸ்துக்களிலிருந்தும் விலகி இருப்போம். குறிப்பா நம்முடைய இந்திய கலாச்சார சீரழிவு இன்னைக்கு எதனால் வித்திடப்பட்டது என்று சொல்லுவோமே என்றால் இந்த குடிப்பழக்கத்தினால் என்று நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இந்த டாஸ்மார்க்னால எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ சபைகள் சீரழிந்து கொண்டிருக்கு. ஒரு இளம் சமுதாயத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நமக்கு முன்ன இருந்தவங்க பிராந்தி, விஸ்கி, பியர், ரம் அந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தாங்க. தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாய்ங்கிற மாதிரி இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்தினர் அதை தாண்டி போதை வஸ்துக்குள்ளாக்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ அடுத்த தலைமுறையினர் எப்படிப்பட்ட வஸ்துக்களை பயன்படுத்துவாங்க நம்மளால அனுமானிக்கவே முடியாது. அது மாறணும் அப்படின்னா முதல்ல திருச்சபையில் இருக்கிற நாம மாறணும். ஒருவேளை போதவர்கள் அந்த பழக்கத்தை விட வேண்டும், முதியவர்கள் அந்த பழக்கத்தை விட வேண்டும். நம்முடைய தூய்மையும் பரிசுத்தத்தையும் நம்ம காத்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் நம்முடைய நற்சாட்சியை நாம் காத்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு கிறிஸ்தவருக்கு, ஒரு விசுவாசிக்கு இந்த மதுபானம் குடிக்கும் பழக்கம் தகுதியாயிராது, பிரயோஜனமாயிராது. அதனால் அவருக்கு எந்த பயனும் இருக்காது என்பதே என்னுடைய ஒரு கருத்து. கர்த்தர் இதை ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்த நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.